வெல்கம் டு ஸ்ரீ யோகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான சித்தர் பாட்டு. இது பார்த்திங்கன்னா யோக ஞான சாஸ்திர திருட்டில் 4ஆம் பாகம் அஸ்வினியான் தேவர் திருவாய் மலர்ந்தருளிய சிவயோக கர்ப்பம் 16 அப்படிங்கிற பாடல். பார்த்திங்கன்னா அஸ்வினியான் தேவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம அகத்தியர் பெருமானுடைய குரு. அஸ்வினியான் தேவருடைய பேரன் அப்படிம்பார். அகத்தியர் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் சொல்லுவார், எனது ஐயர் அஸ்வினியான் தேவர் அப்படிம்பார். அதாவது அவருடைய தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு, அவர் குருவாகவும் சொல்கிறாரு. அவருடைய பாருங்க அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி இந்த ஓலைச்சுவடி நூல் வந்துங்க அஸ்வினியான் தேவரெல்லாம் கிடைக்குதுன்னா மிகப்பெரிய விஷயம். அவங்க ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு இதை தேடி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், சிவயோக கர்ப்பம் 16ங்கிறது பார்த்திங்கன்னா பாட்டு, அருமையான பாட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிவரூப சக்திதனை யாரும் காணார் அப்படிங்கிறார். அதாவது சிவரூப சக்திதனை யாரும் காணார், சின்மயமாம் பரம்பொருளை அறிய மாட்டார் அப்படிங்கிறார். அதாவது சிவரூப சக்திதனை யாரும் காணார், அதாவது சிவம் சக்திதனை யாரும் காணார் அப்படிங்கிறாரு. சிவம் சக்திங்கிறது யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, தெரியாது. சின்மயமாம் பரம்பொருளை அறிய மாட்டார், இதுவும் பரிபாஷி தான். சின்மயமாம் பரம்பொருள், இப்போ நீங்கள் பரம்பொருள்னு ஒரு கூட பேசி யூஸும் கிடையாது. பரம்பொருள்னா என்னன்னு தெரியல, பரம்பொருள் என்னன்னு தெரியாமலாம் அந்த பேரை வச்சுட்டு நிறைய இருக்காங்க. அப்போ பரம்பொருள் என்னங்கிறது நீங்கள் கேட்கலாம், பரம்பொருள்லாம் முதல்ல என்னன்னு கேட்கலாம். அதே சித்தர் நூலில் எல்லா இடத்துலையும் இருக்குது, ரகசியமான வார்த்தைகள் தான் இருக்குது, பதிவாசியத்தான் இருக்குது. அதை இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தெரியுமான்னு தெரியல பேர் வச்சவனுக்கெல்லாம். அப்போ தவமுடைய இரண்டையும் தான் உரைக்க கேளுங்கிறார். அதாவது ரெண்டையுமே சொல்கிறேன் கேளு, அதாவது சிவரூப சக்தி இதனை. அப்போ தவமுடைய இரண்டையும் தான் உரைக்க கேளு, சக்தி சிவம் இரண்டும் ரவிமதியும் ஆச்சு அப்படிங்கிறார். இது நிறைய பாட்டில் வந்திருக்கு. சித்தர் நூலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான், எதையும் மாற்ற மாட்டாங்க. சித்தர்கள் உங்களுக்கு சக்கரங்களையோ ஆதாரங்களையோ அதனுடைய விளக்கங்களையோ மாற்றி சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிற மெத்தடு வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கதை மாதிரி சொல்லுவாங்க, ஒருத்தர் திட்டுற மாதிரி சொல்லுவார், எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல ஃபார்முலா தப்பாக சொல்ல மாட்டாங்க. அப்போ சிவசக்திங்கிற ஃபார்முலா நிறைய சித்தர்கள் நிறைய வீடியோ நம்ம இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரே விஷயத்த சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சக்தி சிவம் இரண்டும் ரவிமதியும் ஆச்சு. ரவிமதிங்கிற சூரிய சந்திரன் தான் சக்தி சிவம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவமில்லா ரவிமதி தான் காரசாரம் அப்படிங்கிற. அந்த ரவிமதிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது சக்தி சிவம் தான் ரவிமதி. அந்த ரவிமதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரம் சாரம். பாருலகில் காரமடா ரவியுமாச்சு, பாருலகில் காரமடா ரவியுமாச்சு, உவமையற்ற மதியும் அல்லோ சாரமாச்சு அப்படிங்கிற. ஓமை அற்ற மதியும் அல்லோ சாரமாச்சு, உண்மையுள்ள தத்துவம் இவைதான் பாரு அப்படிங்கிறார். இந்த ரெண்டும் தான் தத்துவங்கள்னால் இங்கே 96 தத்துவங்களே எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் தான் தத்துவங்களாக மாறி நிற்கிது. இந்த சூரியன் சந்திரங்கிற காரம் சாரம் அப்படிங்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா காரம் தான் ரவியாச்சு, சூரியங்கிறது காரம், மதிங்கிறது சாரமாச்சு, சந்திரன் தான் சாரமாச்சு அப்படிங்கிறது. இது எல்லாமே இது பார்த்தா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுவுமே பரிபாஷை தான். பரிபாஷைங்கிறோட என்னென்னா இதுவுமே அவங்க ஒரு கோடு வேர்டாக தான் சொல்கிறாங்க. இன்னுமே அவங்க டைரெக்டாக சொல்லலை. அதுதான் சித்தர்களுடைய வேலை. நம்ம இது வெளியே சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கோடு வேர்டு வச்சுருக்காங்க. பாரப்பா ரவிதனிலே பாரப்பா ரவிமதியின் ஆண்மை ஏழு, பாரப்பா ரவிமதியின் ஆண்மை ஏழு, பாலகனே குருவினால் செய்யும் மார்க்கம் அப்படிங்கிறாரு. குருவினால் செய்யும் மார்க்கம் சேரப்பா மதிதனிலே மதியாய் நின்று. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ரவிமதியின் ஆண்மை கேளுங்கிறார். அதோட பவரை பற்றி கேளு, அதோட ஸ்ட்ரென்த்தை பற்றி கேளு. ரவிமதிங்கிற சூரிய சந்திரனோட ஸ்ட்ரென்த்தை பற்றி கேளு, அதோட மகிமையை பற்றி சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி, பாலகனே குருவினால் செய்யும் மார்க்கம் அப்படிங்கிறாரு. இது குரு மூலமாக தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது பரிபாஷை இல்லைங்க. இந்த இடத்துல குருவினால் செய்யும் மார்க்கம்னா இது குருவினால் தான் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். குருவினால் செய்யும் மார்க்கம் கரெக்ட். பாலகனே குருவினால் செய்யும் மார்க்கம் அப்படின்னா இது குருநாதர்கள் செய்யும் வழி, குருநாதர்கள் செய்கிற மெத்தடு, செய்கிற ப்ராக்டிஸு பார்த்துக்க. சேரப்பா மதிதனிலே மதியாய் நின்று. இது பாருங்க, மதிதனிலே மதியாய் நின்று தீரமுடன் நினைவினால் ரவியை காணார், தீரமுடன் நினைவதினால் ரவியை காணார். பேரப்பா ரவிகானா மாந்தர் தானும், பேரப்பா ரவிகானா மாந்தர் தானும், பேருலகில் பிறந்திருந்து மாழ்வாரப்பா அப்படிங்கிறாரு. அதாவது இந்த 4லையுமே பார்த்தீங்கன்னா பரிபாஷை தான். இது குரு செய்கிற பயிற்சி அப்படிங்கிறார். அதாவது குருவினால் செய்யும் மார்க்கம் அப்படிங்கிறது. இது அவங்க செய்கிற பெரியோர்கள் செய்கிற பயிற்சி, இது அவங்களுடைய மெத்தடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், மதிதனிலே மதியாய் நின்று
தீரமுடன் நினைவினால் ரவியை காணார் பேரப்பா ரவிகானா மாந்தர் தானும் பேருலகில் பிறந்திருந்து மாழ்வாரப்பா அப்படிங்கிற. அதாவது இது ப்ராக்டிஸ். இதை வந்து இதுக்கு மேலே நம்ம விளக்கமாக சொல்ல முடியாதுங்க. இதை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே புரிஞ்சுது, பயிற்சி என்னன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்டாலே அவங்க என்ன சொல்ல வராங்கிறது புரியுது. இதை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா இந்த 4 லைன் மட்டும் திரும்ப கேட்டிங்கன்னா போது அந்த பயிற்சி என்னங்கிறது சொல்கிறாரு, அதுக்குள்ளே சூட்சுமத்தை சொல்கிறாரு, எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து ரவிகானா மாந்தர் தானம். இந்த ரவிங்கிற இந்த சக்தி ரூப சக்திங்கிற இந்த ரவி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிற இடம் சுவாதிஷ்டானம். இதை வந்து பேருலகில் இதை காணா மாந்தர், அதாவது ரவிகானா மாந்தர் தானம் அப்படின்னு என்னென்னா இந்த சூரியனை உணராதவங்க, சூரியன் காணாதன்னு அர்த்தம் தான். சூரியனை உணராதவங்க பார்த்திங்கன்னா பிறந்திறந்து மாழ்வாரப்பா அப்படிங்கிற செத்து பொழைச்சிட்டே இருப்பானுங்க, பொழைப்பானுங்க, சாவானுங்க, திரும்ப திரும்ப வருவானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேறப்பா இடர்களையே ரவியில் சேர்க்கும் விதமறிந்தால் அமுதமதான் விரைவில் பாரு அப்படிங்கிறார். இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற சீக்ரெட்ஸ் தான். அதாவது பயிற்சி தான் சொல்கிறாங்க, ப்ராக்டிஸ் தான். வேறப்பா இடகலையை ரவியில் சேர்க்கும் விதமறிந்தால் அமுதமாம் விரைவில் பாரு. பாருங்கள், வேறப்பா இடகலையை ரவியில் சேர்க்கும் விதமறிந்தால் அமுதமாம் விரைவில் பாரு அப்படிங்கிறார். அப்போ இடகலையை ரவியில் சேர்க்கும், அதாவது சந்திரனை சூரியனில் சேர்க்கறது, சந்திரனை வந்து சூரியனில் சேர்க்கிற விதம் அறிந்தால் அமுதமாம் அமிர்தம் சிந்தும், இந்த ரெண்டையும் சேர்த்துனா அமிர்தம் அப்படிங்கிறார். இது ரெண்டும் சூரியன் சந்திரன் சேர்ந்தாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8-2 அகார உகார சேர்க்கை, தச தீட்சை, தீட்சைனாவே இதுதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லுவாங்க. இது என்னென்னா ப்ராக்டிஸ் தான் சொல்கிறாங்க. இடகலையை ரவியில் சேர்க்கறது விதமறிந்தால், அது எப்படின்னு தெரிஞ்சதுன்னா அமிர்தம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படிங்கிறத வந்து வாசி பயிற்சி, அது எப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சவங்க தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லித்தர முடியும். இல்லைன்னா கதை சொல்லிகிட்டே கொண்டுருக்கலாம் முடியும். இது அதில் சேர்த்துங்க, அதை இதை சேர்த்துருங்க, இது அப்படிங்க இப்படின்னு வாயில் வேணால் பேசிகிட்டு இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் விஷயம் இருக்க போகிறதில்லை. அதனால் இதை வந்து நீங்கள் படித்து புரியுதானே பாருங்கள். இது விளக்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சில ஞான சூன்யங்களுக்கு புரியுது. பாருங்கள் எவ்வளோ தெளிவு எழுதிக்கிறாங்க. இடகலையே ரவியில் சேர்க்கும் விதம் அறிந்தால் அமுதமாக, அந்த விதம் அறியும், அந்த மெத்தேடு தெரிஞ்சால் மட்டும்தான். அந்த மெத்தேடு தெரிஞ்சுன்னா உனக்கு அமிர்தம் கிடைக்குங்க. அப்போ சொல்கிறது ஈஸி. அகார உகார சேர்க்கை, ஏன்னா அவங்க ஹையஸ்ட் வைக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த நாதவிந்துங்கிற அகார உகாரத்தை சேர்த்துறது தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் லெவலாக வைக்கிறது. அதாவது யோகத்தில் அடுத்தது வாதத்துக்கு வந்துடுவாங்க. இந்த வாதத்துக்குள்ளே போவோன்னா இது 2 சேர்த்துனா தான் அகார உகார சேர்க்கை வேணாத்தான் நீங்கள் வாதிங்கிற வேறே ஒரு ரசவாதிங்கிற வாதி அப்படின்னு சொல்கிறது சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் தான் உண்மையான வாதி அப்படிம்பாங்க. அப்போ இந்த அகார உகாரத்தை சேர்த்தும் போது அந்த தகுதி வருது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் காய சித்திக்கு போக முடியும். யோக சித்திக்கு இது 2 சேரும். இது சேர்ந்தால் தான் யோக சித்திக்குள்ளேயே வரும். ஒரு தொடர்ச்சியான பாட்டு பாருங்கள். விரைவுடன் அப்பால் பொசித்து, அதாவது அந்த அமிர்தப்பால் அப்படிங்கிறது, அதாவது அந்த அமிர்தம் ரெண்டும் அந்த சந்திரனை வந்து சூரியனில் சேர்த்திங்கன்னா அமுதம் கிடைக்கும். அந்த அமுதம்ங்கிறது என்ன சொல்கிறாருன்னா விரைவுடனே பால் பொசித்து பதியில் நின்றால், அந்த அமுதப்பால் பொசித்து பதியில் நின்றால் வேதாந்த தமர்வாசல் கூட்டு தோணும். அது கூட்டு தோணுமாம்மா. தமர்வாசல் கூட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் வாசல் அந்த பூட்டு உடைக்கணும், 10ஆம் வாசல் பூட்டு உடைக்கணும், நல்லா மேலே கொண்டு ஊதுறாங்க பார்த்தீங்களா, ராக்கெட் ஊதுற மாதிரி வேலையெல்லாம் உட்காந்து வெடி ஊதுறாங்க பாருங்கள். அது அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க. தமர்வாசல் கூட்டுங்கிறது அந்த ஜவ்வு, அதாவதுன்னா அண்ணாக்கு பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஜவ்வு இருக்குது. அந்த பீனிகளுடைய ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான அந்த வாசல் அந்த ஜவ்வு வந்துங்க அந்த காற்று போகாமல் தடுத்துருக்கு. அப்போது இது வந்து சொல்கிறார் தமர்வாசல் பூட்டுத்தானும் நிறைவுடனே கால் பிடித்து வாசி பூட்டி, நிறைவுடனே கால் பிடித்து வாசி பூட்டி. நல்லா பாருங்கள், இது எப்படி சொல்ல பாருங்க. நிறைவுடனே ஃபுல்லாக, அதாவது வாசி யோகத்தை சொல்கிறாங்க. நிறைவுடனே கால் பிடித்தி நல்ல மூச்சை உள்ளே வாங்கி, அதாவது வாசி பூட்டி நிச்சயமாய் நின்றதினால் கால்தான் ஓடி, நிச்சயமாய் நின்றதினால் அந்த மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணி நிச்சயமாய் நின்றதினால் கால்தான் ஓடினா அந்த மூச்சு தான் ஓடி குறைவில்லா தமர்வாசல் பூட்டில் மைந்தா, இந்த பூட்டில் போய் குறைவில்லா தமர்வாசல், அந்த எந்த குறையும் இல்லாத தமர்வாசல் அப்படிங்கிற 10ஆம் வாசல் பூட்டை தமர்வாசல் பூட்டில் மைந்தா குறிப்பாக வாசி சென்று நின்று கொண்டு, அந்த தமர்வாசல் பூட்டில் போய் வாசி நின்றுட்டு கரையில்லா தமர்வாசல் திறந்தால் மைந்தா காணலாம் பூரணத்தின் மகிமைதானே அப்படிங்கிறார். அதாவதுங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வாசி வந்து நல்ல மூச்சு இழுத்து தமர்வாசல் பூட்டு உடைக்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நல்ல மூச்சு வந்து உள்வாங்கி, அதாவது ஆழமான மூச்சு எடுத்து கால் பிடித்து அப்படிங்கிறாரு. அந்த நின்றவுடன் கால் பூட்டுத்தானும் கால் பிடித்து வாசி பூட்டி
நிறைவுடனே கால் பிடித்து வாசி கூட்டி நிச்சயமாய் நின்றதினால் கால் தான் ஓடி. அதாவது நீங்கள் ஆழமான மூச்சு எடுத்து நின்னாலே போது அந்த மூச்சு வந்து தானாகவே ஓடி பார்த்தீங்கன்னா தானாகவே ஓடி போய் அந்த தமர்வாசல் பூட்டில் போய் நிற்கும். அந்த பூட்டு நின்றுச்சுனாவே பார்த்தீங்கன்னா அந்த வாசி சென்று நின்று கொண்டு கரையில்லா தமர்வாசல் திறந்தால் மைதா அப்படிங்கிறார். கரையில்லா தமர்வாசல், அதாவது அந்த தமர்வாசல் வந்து எல்லையில்லாத இருக்குது. அந்த தமர்வாசலுங்கிற அந்த பூட்டை வந்து உடச்சிட்டா போது அது தானாக திறந்துடு. இந்த வாசி போய் நின்று பழக்கம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தானாக திறக்கு. இது 2 இடத்துலையும் நல்லா கவனிச்சுக்கொண்டீங்க. அவர் ஊத சொல்ல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஊதுங்கன்னு அவர் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ரேசித்தல் வேறு, ஊதுறது வேறு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து முறையாக தெரிஞ்சவங்க சொல்லி தெரியுன்னா எல்லாம் வந்து வாயில் வர்றதில்ல. இங்கே தான் வந்து நம்ம இப்போ நூல் படிக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க. நூல் படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூல் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. நூல் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகுது. அப்போ இங்கே தான் வந்துங்க இந்த அறவுரைகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் புக்கு படித்து பண்ண வந்துடுமா, புக்கு படித்ததெல்லாம் வந்துடுமான்னு கேட்குறாங்க. கிடையாது, அனுபவத்தில் தான் அது வரும் உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வாசியோகங்கிறது வந்து சும்மா புக்கு படித்து பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால் இது வந்துங்க இதில் எல்லாமே சூட்சமாக தான் இருக்குது. பயிற்சி வந்து சூட்சமாக தான் வச்சுருக்காங்க. இது அதுதான் சொல்கிறார் குரு செய்கிற பயிற்சிங்கிறார். அசுனியான் தேவர் வந்து அவர் அந்த குரு செய்யும் பயிற்சிங்கிறார். அவரே குருக்கள் செய்கிற பயிற்சி. அந்த குருங்கிற தகுதி உள்ளவங்க செய்கிற பயிற்சி இது. அவங்க எப்படி செய்கிறாங்க, அதுக்காக குரு மட்டும்தான் செய்யணும்னு சொல்ல, அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த 10ஆம் வாசல் திறப்புங்கிறதுங்க அதாவது நம்ம ஃபோர்ஸ் பண்ணியோ ரொம்ப வலிஞ்சோ எல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அந்த முறையை தான் இங்கே சொல்கிறார். இதுவுமே நீங்கள் திரும்ப படிச்சிங்கன்னா இதுவும் புரிஞ்சும். திரும்ப கேட்டிங்கன்னா போது தானாகவே புரிஞ்சும். இந்த லைன் படிச்சிங்கன்னா இந்த தமர்வாசல் திறப்பை பற்றி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதுங்க, அதுவுமே உங்களுக்கு தீர்வாங்க. அந்த மாதிரி தான். அதனால் இதில் வந்து எங்கேயும் ஊதுறதோ மேலே பிபி ஊதுறதோ ஒன்றும் கிடையாது, கத்துறதோ எதுவுமே கிடையாது, சத்தம் போடுறதோ சங்கு ஊதுறதோ இங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்துங்க புரியாதன்னு செய்கிறது அதெல்லாம் இது வந்து அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க. மூச்சை எடுத்து நிறுத்தினா கால் தான் ஓடி, அந்த மூச்சு தானாக ஓடி அங்கே போய் தமர்வாசல் பட்டுச்சுன்னா அந்த பூட்டு திறந்துச்சுன்னா பூரணமாக மகிமை தானே காணலாம், பூரணத்தின் மகிமை தானே அப்படிங்கிற. பூரணம்ங்கிறது அந்த ஒளி, பூரண ஒளி சொல்கிறாங்க. பூரணத்தின் மகிமை, அந்த ஒளியை பற்றின மகிமை. அப்போ இந்த 10ஆம் வாசல் திறந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒளி தெரியும். அப்போ இந்த 10ஆம் வாசல் வந்து இந்த வாசி வந்து நம்ம நினைக்கிறாங்க, நம்மளால என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வாசி வந்து மேலே ஊதணும்னா போகுது, இந்த அண்ணாக்கு பாதையில் மேலே ஊதுறங்கிறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து சுழுமுனை பாதையில் ஓடுற மூச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சுழுமுனை வழியாக போகிற மூச்சு தான் பார்த்தீங்கன்னா போய் அந்த 10ஆம் வாசல் ஓப்பன் பண்ணுங்க. அந்த உணர்வு மேலே ஓப்பன் ஆகுது. அந்த உணர்வு அங்கே போனால் தான். அப்போ இந்த மூச்சு காற்று போகும்போது உணர்வு அங்கே போகுது. மூச்சு போக அந்த உணர்வு போய் பழகு. அப்போ தான் பீனியல் ஆக்டிவேஷன் ஆகுது. அப்புறம் தான் அந்த பூர்ணம்ங்கிறதே பீனியல் ஓப்பன் ஆகாமல் பூர்ண வழி தெரியாது. அப்போ பீனியல் ஆக்டிவேஷன் ஆகும்னா இந்த 10ஆம் வாசல் திறக்கணும். 10ஆம் வாசல் வந்து அந்த ஜவ்வு போகணுங்க, அதுக்குள்ளே கிளியர் ஆகும். அப்போ கிளியர் ஆனால் தான் பார்த்திங்கன்னா அந்த சப்ளை இருக்காது, பீனியலுங்கிற பல்ப் எரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒளி, இந்த பூரண ஒளிங்கிற பூரண தரிசனம் பார்த்திங்கன்னா அப்போ தான் கிடைக்கும். இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். இப்போ அது வந்து எப்படி மெத்தடுங்கிறத அவங்க சொல்லிக்கிறாங்க. இதுதான் வந்து பயிற்சின்னு சொல்லி கொடுக்குறோம். இதே சிவயோக கற்பத்தில் இன்னும் மற்ற பாடல்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.